ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த பாயாசம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு உருதுல ஹரீரான்னு சொல்லுவாங்க. உருது பேசுகிற முஸ்லீம்ஸ்க்கு இது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நான் நிறைய செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க இதிலேருந்து பாதி அளவுகள் எடுத்துக்கோங்க. எல்லாமே நான் கொஞ்சம் அரிசி எடுத்திருக்கேன். இந்த 3/4 கப்பு சின்ன கப்பில் ராகி எடுத்திருக்கேன். அதே போல் 3/4 கப்பு கோதுமை எடுத்துக்கணும். அடுத்து இதில் 10 பிஸ்தா எடுத்துக்கணும், 10 பாதாம் எடுத்துக்கணும். இது எல்லாமே நைட்டில் ஊற வச்சிடணும். தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் ஒரு அரை மூடி தேங்காய், அதில் நான் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். இது ஊற வச்சதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதோட முந்திரி சேர்த்துக்கணும். முந்திரி கசகசாவும் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாம் கலந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இது தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், பாதாம், முந்திரி, பிஸ்தா வச்சுருக்கேன். ஏலக்காய் 4 வச்சுருக்கேன். இது பாருங்கள், அந்த ஊற வச்சுருந்ததும் இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சு இதில் அந்த சக்கை பிழிஞ்சோன்னா அந்த ஒயிட்டில் அந்த பால் வரக்கூடாது. அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து தண்ணி ஊற்றி ஊற்றி வடிகட்டிக்கணும். இது பாருங்கள், வடிகட்டி ஆனதுக்கப்புறம் அந்த பால் ஃபுல்லாக இறங்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ராகி தேங்காயோட இந்த சக்கையோட கலர் வரும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா கெட்டியாக புழிஞ்சி இந்த வேஸ்டேஜ் எடுத்து கீழே போட்டுடலாம். அடுத்து தாளிப்புக்கு நெய் ஊற்றி, இப்போ ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெய் ஊற்றிக்கணும். தாளிப்புக்கு தேவையான நெய் ஊற்றி அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிஸ்தா, பாதாம், முந்திரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே இதில் கலந்துக்கணும். வால்நட் இருந்ததுன்னா அரைக்கிறதுக்கும் வால்நட் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். லேசாக சிகப்பானதும் இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு, ஆம்பளை பசங்களுக்கு, சுன்னத் செய்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தா நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும். சளி, நெஞ்சு சளி இருக்கவங்க மட்டும் இதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மற்ற எல்லாருமே, சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இதை குடிக்கலாம். இதோட சப்பாத்தி, தோசை கூட தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதை ஈவினிங் வரைக்கும் வச்சு குடிக்கலாம். அடிக்கடி காய வச்சு சுட வச்சு குடிக்கலாம். முந்திரி, பாதாம் எல்லாம் சிகப்பானதும் அரைச்சி வடிகட்டி வச்சுருந்த பாலும், இது மாட்டுப்பால் காய வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கணும். அந்த பால் 1 லிட்டர் ஆட் பண்ணிக்கணும். இதோட மாட்டுப்பால் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது ஒரு 10 to 12 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் இது செஞ்சுருக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக செஞ்சு பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற அளவில் பாதி பாதியாக எடுத்து செஞ்சு பாருங்கள். அடிக்கடி வச்சும் கூட நீங்கள் இதை குடிக்கலாம். அடுப்பு மீடியமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது பொங்கி வர நேரத்தில் 3/4 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு சர்க்கரை நிறையா தேவைப்படும். நீங்கள் சாப்பிட்ற ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்து பழகிட்டோன்னா அடிக்கடி செஞ்சு சர்வ் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.